அரசுமுறை பயணமாக அமெரிக்க சென்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்டில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இது தொடர்பான புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள முதல்வர் ஸ்டாலின், தமிழகம் செழுமை பெற அமெரிக்கா வந்துள்ளேன், வாய்ப்புகளின் பூமியான அமெரிக்காவில் இருக்கிறேன் என பதிவிட்டுள்ளார். குஜராத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பல மாவட்டங்கள் வெள்ளத்தால் மூழ்கியுள்ளன. மழை தொடரும் என்பதால் 11 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் 22 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. கனமழைக்கு கடந்த 3 நாட்களில் 26 பேர் இறந்துள்ளனர். வெள்ளம் பாதித்த இடங்களிலிருந்து 18,000 மக்கள் வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தலைநகர் டெல்லியில் கனமழை பெய்து வருகிறது. அதிகாலை முதலே மழை பெய்ததால் நகரத்தின் பல இடங்களில் வெள்ளம் தேங்கியது. சாலைகள் மூழ்கியதால் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தண்ணீரில் வாகனங்கள் நீந்திச் சென்றன. சுரங்கப்பாதைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றதால் போக்குவரத்து தடைப்பட்டது. இதனால் மக்கள் அவதியடைந்தனர். குஜராத் அருகே கடலில் தத்தளித்த 13 மீனவர்களை கடலோர காவல்படையினர் மீட்டனர். படகுகள் பழுதானதால் மீனவர்கள் கடலில் தத்தளித்தது தெரியவந்துள்ளது. குஜராத்தில் கனமழை கொட்டித் தீர்க்கிறது. மாநிலத்தின் பெரும்பாலான இடங்கள் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. துவாரகா மாவட்டம் கல்யாண்பூர் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியோர் விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மத்திய கிழக்கு அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதியில் 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. RSS தலைவர் மோகன் பகவத்துக்கு Z+ உடன் ASL அடங்கிய கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவருக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் இருப்பதாக உளவு அமைப்பினர் தகவல் அளித்துள்ளதால் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சக உயரதிகாரிகள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் முதல்வரும் மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவருமான மெகபூபா முஃப்தி அறிவித்துள்ளார். மக்கள் ஆதரவின் அடிப்படையிலும் அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் நாங்கள் போராடி வருகிறோம். தீர்க்கப்படாத பிரச்சினையாக 370வது சட்டப்பிரிவு உள்ளது. சிறப்பு அந்தஸ்தை திரும்பப் பெறுவதை நிறைவேற்ற முடியாது என்பதால் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என மெகபூபா கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஏர்போர்ட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் 764வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இந்த சூழலில் ஏகனாபுரத்தில் 152 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலி இணையதளங்கள் மற்றும் செயலிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என பாஸ்போர்ட் விண்ணப்பதாரர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மோசடி இணையதளங்களிடமிருந்து விண்ணப்பதாரர்கள் விலகி இருக்க வேண்டும். பாஸ்போர்ட் தொடர்புடைய அனைத்து சேவைகளுக்கும் www.passportindia.gov.in என்ற இணையதளம் அல்லது பாஸ்போர்ட் சேவா என்ற மொபைல் போன் செயலியை பயன்படுத்தலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பாப்பநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த அதிமுக கிளை செயலாளர் ரவி இன்று அதிகாலை அவரது அக்கா வீட்டின் முன் ரத்த வெள்ளத்தில் இருந்து கிடந்துள்ளார். தகவல் அறிந்த ஏத்தாப்பூர் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். இரவு வாக்கிங் சென்றவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு செப்டம்பர் 23ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடக்கவுள்ளது. இதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினர் சேர்க்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மாவட்டம் வாரியாக அதிகமான உறுப்பினர்களை சேர்க்கும் மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகளுக்கு விக்கிரவாண்டியில் நடக்கும் மாநாட்டில் கட்சியின் தலைவர் விஜய் பரிசளிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் தங்தார் மற்றும் மச்சில் பகுதிகளில் நேற்றிரவு தீவிரவாதிகள் ஊடுருவ முயற்சி செய்துள்ளனர். அங்கு பாதுகாப்பு மற்றும் ரோந்து பணியில் இருந்த ராணுவ வீரர்கள் தீவிரவாதிகளின் ஊடுருவலை முறியடித்தனர். அந்த பகுதியை ராணுவத்தினர் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். கேரளாவில் நடிகர்கள் மீதான பாலியல் புகார்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் பிரபல மலையாள நடிகர் சித்திக் 2016இல் தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக நடிகை ஒருவர் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் நடிகர் சித்திக்கிற்கு எதிராக பலாத்கார வழக்கு பதிவு செய்தனர். ஹேமா கமிஷன் போன்று தமிழ் திரைப்பட உலகிலும் ஒரு குழு விரைவில் அமைக்கப்படும் என நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். அதற்கான ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளதாக கூறினார். டெலிகிராம் செயலியின் நிறுவனர் பாவில் துரோவ் கடந்த 24ஆம் தேதி பிரான்ஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இவரது கைதுக்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். துரோவை கைது செய்துள்ள பிரான்ஸ் அரசு அவர் நாட்டை விட்டு வெளியேற தடை விதித்துள்ளது. ஜாமீன் பெறுவதற்காக 46 கோடி ரூபாய் பிணைத் தொகை செலுத்தவும் உத்தரவிட்டுள்ளது. ஜாமீன் பெற்றாலும் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில்தான் அவர் இருப்பார். வாரத்தில் 2 முறை போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்திட வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி வாழவந்தான்கோட்டையைச் சேர்ந்தவர் ரோஷன், வயது 19. திருவெரும்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பைக்கில் வீலிங் செய்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ பதிவிட்டார். 5 பிரிவுகளில் வழக்கு பதிந்த போலீசார் ரோஷனை கைது செய்தனர். அவரது பைக்கும் பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி மாவட்டம் கருமலை கவுண்டம்பட்டியைச் சேர்ந்தவர் மரிய சூசை. விவசாயம் செய்து வந்த இவர் கிணற்றில் தவறி விழுந்து இறந்தார். தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி சடலத்தை மீட்டனர்.
தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள மேகமலை ஹைவேவிஸ் பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த 50க்கும் மேற்பட்ட கஞ்சா செடிகளை வனத்துறையினர் அழித்தனர். கஞ்சா பயிரிட்ட மணி, சன்னி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நடுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் என்பவரது நிச்சயதார்த்த விழாவில் பங்கேற்பதற்காக மினி லாரியில் 40க்கும் மேற்பட்டோர் சென்றனர். திருப்பத்தூர் மலைக்கிராமம் அருகே சாலை வளைவில் மினி லாரி கவிழ்ந்தது. 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். திருப்பத்தூர் கிராமிய போலீசார் விசாரிக்கின்றனர். கோவை தடாகம் கணுவாய் சாலை கோழிப்பண்ணை சந்திப்பு அருகே தனிப்படை மற்றும் தடாகம் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக வந்த தனியார் கல்லூரி மாணவன் ராகுலை பிடித்து சோதனை செய்ததில் 2.5 கிலோ கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது. ராகுலை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர்.